கண்டிப்பா எனக்கு பையன்தான் பிறக்கும். பைரவி ப்ளீஸ், நீ ஆவேசப்படாத. அவங்க குணம் தெரிஞ்சது தானே. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்க. இல்லனா நான் உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அமைதியா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறீங்க. எங்களை என்ன ஒன்னத்துக்கு உதவாதவங்கன்னு நினைச்சீங்களா? என்னடி பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? உன் வயித்துல வம்சம் உண்டாகி உண்டாகி அழிஞ்சு போனதெல்லாம் நிஜம்தானே? பிறக்க போறது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதனால இந்த குடும்பம் அழியறது நிச்சயம். அத்தா, உங்கள மாதிரி பொம்பளையினாலதான் உங்க வம்சமே அழிய போகுது. உங்க புத்தி தானே உங்க பொண்ணுக்கு இருக்கும். அதுக்குதான் இவர் அவளை வேண்டான்னு சொல்லி என்ன கட்டிக்கிட்டாரு. உங்க ஜாதகத்தை சரி பண்ண வழி இல்லாம நீங்க அடுத்து உங்களுக்கு சாபம் விடுறீங்களா? ஏய் இங்க பாருடி, என் பொண்ண பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின அப்புறம் மரியாதை கெட்டுடு சொல்லிட்டேன். நீ மட்டும் என் மருமகளை பத்தி பேசலாமா? உங்களுக்கு முதல்ல மரியாதைன்னா என்னன்னு தெரியுமா? அத பத்தி பேசுற தகுதி உங்களுக்கு இருக்கா? அவங்களை எதுக்குமா இங்க கூப்பிட்டீங்க? அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களா? அவளை நான் ஏன்பா கூப்பிடுறேன்? அவளா எனக்கு போன் பண்ணி என்ன சீமந்தமான்னு கேட்டா ஆமான்னு சொன்னேன், அவ்வளவுதான். விவரம் கூட எதுவுமே சொல்லல. அத்தை, அடுத்த உங்க குடும்பத்தை கெடுக்கறதைய வேலைய வச்சிருக்கிறவங்களுக்கு எதுக்கத்த அழைப்புதல்? அவங்களாவே வந்து ஆஜராயிடுவாங்க. இல்லனா அவங்க மூச்சு நின்னு போயிடும். கூப்பிட்டாதான் சொந்தமான்னு நான் கௌரவம் பார்க்காம இங்க வந்து நின்னேன் பாரு. அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க. இங்க யார் என்ன பேசுறோன்னு இங்க இருக்க எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. கலா, பானு, சுந்தரி, நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவ என்ன பேசினான்னு பாத்தீங்கல்ல எல்லாரும். இத பாருங்க, நான் இது வரைக்கும் பொம்பளை புள்ளையா இல்ல ஆம்பளை புள்ளையானெல்லாம் யோசிச்சதே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆனதும் நான் கர்ப்பமானதுமே எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீங்க பேசினதுல நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் இது வரைக்கும் என் பிரசவம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சனே தவிர ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை. இப்போ சொல்றேன், ஆம்பளை புள்ளதான் வேணும்னு அந்த கடவுள் கிட்ட பலமான வேண்டுதல் வைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கணும்னு. இத பாருங்க, காஞ்சிபுரம் காஞ்சனா ஆம்பளை புள்ளைய பெத்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். நீங்களும் உங்க பொண்ணு சேர்ந்து வந்து பட்டு புடவையும் தங்க வளையலையும் தானமா வாங்கிட்டு போங்க. இன்னொரு முறை மறந்தும் கூட நான் உங்களை சித்தின்னு கூப்பிட மாட்டேன். நானா அதிர்ஷ்டம் இல்லாதவ? ஏன் அதிர்ஷ்டத்தை நீங்க கண்ணால பார்க்கத்தான் போறீங்க. நானும் என் மகனும் சேர்ந்து விளையாடுறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இது ஆம்பளை புள்ளியா இல்லாம போனா நான் செத்தாவது இந்த வம்சத்தை காப்பாத்துவேனே தவிர பொம்பளை புள்ளிய மட்டும் பெத்துக்க மாட்டேன். பைரவி, என்ன பேசுற நீ? நான் வேற என்னங்க பேசுறது? அவங்களுக்கு இதுக்கு மேல நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? குழந்தைய பெத்த எல்லா பெத்தவங்க கிட்டையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் நான் ஆம்பளை பிள்ளையதான் பெத்துக்கணும்னு சத்தமா அவங்க காதுல விழுற மாதிரி என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவங்க பேசின பேச்சு எதுவுமே என்ன சேரக்கூடாது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
இப்பவாவது தெரிஞ்சுக்கோங்கம்மா, ஊர் உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு. அப்பா, அந்த அத்தைக்காரி, அவளோட நாக்கு அழுகிதாமா போகணும். இங்க பாருங்கம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அழகான ஆம்பளை புள்ளதான் பிறக்கும். நீங்க டென்ஷன் ஆகாம தூங்குங்கம்மா. பைரவி, ஃபங்க்ஷனுக்காக பகலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருந்தா எப்படி? சுத்தமா தூக்கம் வரலங்க. அத்தை பேசுனதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கியா? உங்க அத்தை பேசின பேச்சு மறந்து போற பேச்சா அது? அப்படியே மனசுக்குள்ள ஓட்ட போட்டுருச்சுங்க. அதை நினைச்சுதான் நீ இப்ப வருத்தப்பட்டு இருக்கியா? நான் வருத்தப்படுறத தூக்கி தூர போடுங்க. முதல்ல உங்க போலீஸ் பவரை யூஸ் பண்ணுங்க. அவங்க மேல ஏதாவது கேஸ் போட்டு ஜெயில தூக்கி போடணுமா? அவ்ளோ சீப்பா யோசிக்கிற ஆளு நான் இல்லங்க. உங்க போலீஸ் பவரை பயன்படுத்தி உடனே எனக்கு ஸ்கேன் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஸ்கேனா? எதுக்கு? ஆமாங்க, என் வயித்துல இருக்கிறது பொம்பளை புள்ளையா ஆம்பளை புள்ளையான்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணுங்க. பைரவி, அது சட்டவிரோதமான செயல். அதை நான் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? என்னங்க, எனக்காகங்க. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் பைரவி. ஆனா இந்த தப்பை மட்டும் நான் செய்ய மாட்டேன். நான் என் யூனிஃபார்முக்கு துரோகம் செய்ய முடியாது. பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளன்னு நான் இப்ப யோசிக்கவும் இல்லை. எதுவா இருந்தாலும் ஒண்ணுதானே பைரவி. இது பாரு, அவங்க பேசினதுக்கு போய் செக் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமும் இல்ல, அவசரமும் இல்ல. என்னால தாங்க முடியலங்க, தாங்க முடியல. அதுவும் நம்ம வம்சம் என்னால அழிஞ்சிடக்கூடாது. எனக்கு பயமா இருக்குங்க, எனக்கு பயமா இருக்குங்க, ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா, ஏமா பைத்தியம் மாதிரி பேசுற? ஆமாங்க, நான் பைத்தியம் தான். ஆம்பளை புள்ள பொறக்கொண்டு கனவு காட்டுற பைத்தியம் தான். ஒருவேளை பொம்பளை புள்ள பிறந்தா செத்து போயிடுவேன். அத கண்ணால பாக்கறதுக்கு முன்னாடியே நான் கண்ணை மூடிடுவேன். குழந்தைய கொல்றதை விட ஏன் உயிரை அழிச்சுக்கிறது ஒண்ணும் பாவம் இல்ல. ப்ளீஸ் பைரவி, அப்படியெல்லாம் பேசாத. என்னால தாங்கிக்க முடியாது. ஆண் குழந்தை பொன் குழந்தைங்கிறது நம்ம கையிலே இருக்கு. இது பார், நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் பண்ணாத. ப்ளீஸ் பைரவி, சொன்னா கேளு. ஓவர் எமோஷன் மனுஷங்களை டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுரும். உன் பலமான கோரிக்கை உனக்கு ஆண் குழந்தை பிறக்கிற மாதிரி தான் செய்யும். நீ கவலைப்படாதம்மா. இது பாரு, எனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா அப்படின்னா நான் நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் செஞ்சே ஆகணுங்க. ஏதாச்சும் செஞ்சு என்ன செய்ய சொல்ற பைரவி? என்ன பண்ண முடியும்? என்னங்க, இன்னையில இருந்து எனக்கு பிரசவம் நடக்கிற வரைக்கும் பூஜைகளும் விரதங்களும் யாகங்களும் ஹோமங்களும் அர்ச்சனை அபிஷேகம் தீபம் தூபம் ஆரத்தி கைங்கரியன்னு எல்லாமே செஞ்சாகணுங்க, செஞ்சாகணும். எனக்கு ஆம்பளை புள்ள பொறுக்கிற வரைக்கும் கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் செஞ்சாகணுங்க. என்ன ஆசீர்வாதம் செய்யணும் செய்யணும். பைரவி, நீங்க செய்வீங்கல்ல? எனக்காக என்னம்மா இது? ரிலாக்ஸ்மா, ரிலாக்ஸ். நான் எல்லாமே செய்யறேன். இது பாரு, நாளை காலையில இருந்து எல்லா கோயில்லையுமே நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா பூஜைகளும் நடக்கும். சரியா? எனக்கு ஆம்பளை புள்ள வேணுங்க. கண்டிப்பா ஆம்பளை புள்ளதாம்மா பிறக்கும். ஆம்பளை புள்ளதான் பிறக்கும்.
அண்ணே, அன்னைக்கு பால் எடுத்துட்டு வந்த நீங்க 2 பேரும் பேசினத நான் கேட்க வேண்டியதா போயிடுச்சு. முதல்ல அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. காஞ்சனா அத்தை அழைக்காத விருந்தாளியா வந்து அண்ணியோட மனசுல புயலை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. சிவகாமி, உங்க அண்ணி அப்படி பேசுனது கேட்டப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலமா. அண்ணே, எல்லாருக்கும் தைரியம் சொல்ற, நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படின்னு? எல்லாருக்கும் பயம் இல்லாம வாழறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கற போலீஸ் உத்தியோகம் பாக்குறவனா இருந்தாலும் காக்கி சட்டைக்கு பின்னால நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானம்மா. எல்லாருக்கும் இருக்கிற உணர்வுகள் எனக்கும் இருக்கும்ல. அவ கவலைப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படிமா கல்லு மாதிரி இருக்க முடியும்? அது வேணும் இது வேணும்னு கேட்டா பணம் கொடுத்து வாங்கிடலாம். ஆனா ஆம்பளை புள்ளதான் வேணும்னா எப்படிமா? அது நம்ம கையிலே இருக்கு, கடவுள் கொடுக்கணுமே. ஆனா பைரவி தனக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கணும், பிறப்பாங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்துட்டா. அது மட்டும் நடந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா ஆனா அது நடக்கலன்னா அவ என்ன சொன்னான்னு கேட்டல்ல. அவ சொன்னதை செஞ்சிருவாமா, செஞ்சிருவா. அண்ணே, என்னண்ணே இது? நீங்க போய் இப்படி அழுதுகிட்ட, நீங்க இது வரைக்கும் இப்படி பேசி உடைஞ்சு போய் நான் பார்த்ததே இல்லைண்ணே. அண்ணி சொன்ன மாதிரி எல்லா கோவில்லையும் அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை எல்லாமே பண்ணுங்கண்ணே. அண்ணி ஆசைப்பட்டத அந்த தெய்வங்கள் நிறைவேற்றி வைக்கும். கண்டிப்பா அன்னைக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். இப்படிதான் நான் உங்க அன்னைக்கு தைரியம் சொன்னேன். அதே தைரியத்தை என் அன்பு தங்கச்சி நீ எனக்கு சொல்ற. சரி, பார்த்திபன் எங்க காணோம்? ஸ்டேஷன்ல ஏதோ வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன்னு போனாருண்ணே. எனக்கு தெரியாம அவருக்கு அங்க என்ன வேலை? அண்ணே, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னங்க இதெல்லாம்? மாமா, நீங்க டியூட்டியில் இருப்பீங்கன்னு நினைச்சேன் மாமா. டியூட்டியில தான் இருக்கேன். இல்லையா, வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரங்க் அண்ட் வாக் செக் பண்ணிட்டு இருக்கேன். அதான மாமா ட்ரங்க் அண்ட் வாக்கு? குடிச்சிட்டு நடந்து வரவங்கள செக் பண்றது. புது சட்டமா மாமா? நான் குடிச்சிட்டு நடந்து வரலையே. அப்ப இது என்னவா? நான் ஸ்கூட்டர் தானே வந்தேன். ஒரு கேஸ் ஒன்று டீல் பண்ண போயிருந்தேன். என்ன கேஸ் மாமா? செக்ஷன் நம்பர் 319, 320, 321, 354, 498 and 509. அப்படியா? குடிச்சிட்டு வந்து இப்படி அர்த்த ராத்திரியில கலப்பர பண்ற உங்க மேல என்ன கேஸ் போடலான்னு நான் யோசிக்கிறத விட நீங்களே சொல்லுங்களேன். மாமா, கேஸா? யூ மீன் மீ? நீங்க எந்திரிங்க. உங்க மேல கேஸ் போடாம என் மேல கேஸ் போடுவாங்க. கேஸா? கேஸ் வேலை இருக்கு, இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க. இந்த வேலைக்கு தானா? சிவகாமி, அது இல்ல, இது வேற வேற. சிவகாமி, நீ அவரை விடு. நீ முதல்ல உள்ள போய் சொம்பு நிறைய மோர் எடுத்துட்டு வா. அதை கொடுத்து தெளிய வைப்போம். அதுக்கப்புறம் என்ன கேஸ்னு தெளிவா விசாரிப்போம். போ. இவங்க எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாங்க? யாருன்னு? காஞ்சனாத்த. சொல்லுங்க அத்த, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க?
வெளியே வா. வெளியே வா. யார் அது இந்நேரம் வந்து கதவை தட்டுறது? நீயா? என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க? ஸ்பெஷல் டியூட்டி காஞ்சனா. என்னையே நீ பேர் சொல்லி கூப்பிடுறியா? அப்படின்னா எஸ் மேடம்னு சல்யூட் அடிச்சு கையை கட்டி நிக்க சொல்றியா? ராத்திரியில வந்து இப்படி கலாட்டா பண்றியே, இது தப்பா தெரியலையா உனக்கு? அத நீங்க கேக்குறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. பட் அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. நீ பண்ண வேலைக்கு உன்னை எல்லாம் ஓட விட்டு என்கவுண்டர்ல போடணும். இத பாரு பார்த்திபா, பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாம என்ன பேசிட்டு இருக்க நீ? ஓ, இப்ப நீங்க பெரியவங்க ஆயிட்டீங்களா? அப்போ அங்க வந்து சின்னவங்க மாதிரி பேசுனீங்க. நான் அவளை பேசினா உனக்கு ஏன்டா கோவம் பொத்துக்கிட்டு வருது? எனக்கு கோவம் வருது. என் உடம்புல இருக்கிற தோலை உரிச்சு செருப்பு தைச்சு போட்டா கூட அந்த வீட்டுல நான் படுற கடன் தீராது. இது அனாதையா என் மாமா வீட்டோட சேர்த்து வச்சு சாப்பாடு போட்டு ஆதரவு கொடுத்து ஆதரிக்கலன்னா நான் அனாதையா அட்ரஸ் இல்லாம போயிருப்பேன். இல்லைன்னா நான் எப்பவோ கூட்டி சோறா போயிருப்பேன். எனக்கு ஆதரவு கொடுத்து அவரு தங்கச்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு மாமா. அதுக்கு என்னோட நன்றி கடன் தான் அது. நான் அந்த வீட்டுக்கு காவல்கார மாதிரி. இன்னொரு முறை இப்படி எகத்தாளமா பேசுன உன்னை அப்படியே என்கவுண்டர் பண்ணிட்டு போயிடுவேன். இந்தாங்க. என் தங்கச்சி பைரவி ஒரு தேவதை. அந்த தேவதைய எங்கேயோ இருந்து வந்த மூதேவி கண்டபடி பேசி அவமானப்படுத்தினா நான் சும்மா விட்டுருவனா? அதான் போய் 4 வாங்கிட்டு வந்தேன். என் தங்கச்சியோட வம்சம் தலைக்காதுன்னு அந்த காஞ்சனா சொன்னப்போ எனக்கே அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அதை கேட்ட பைரவி எவ்வளவு துடிச்சு போயிருப்பா. குழந்தைக்காக பைரவி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சு இல்லையா மாமா? இப்ப அவ உண்டாயும் அவளை ஒருத்தங்க கஷ்டப்படுத்துறத என்னால எப்படி மாமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லுங்க? அவங்க பேசுனத என்னால தாங்க முடியல மாமா, தாங்க முடியல. நெஞ்சே வெடிச்சு போய் என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு மாமா. என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. ஐயோ மாமா, கொஞ்சம் தூரமா போங்க மாமா, வாசனை வரும் மாமா. அச்சா, உங்க மனசு மாதிரி யாருக்கு வரும் சொல்லுங்க? அவங்க பேசினப்போ எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா சுத்தி சொந்தக்காரங்க இருந்ததுனால என்னாலயும் எதுவும் பேச முடியல. அழையா விருந்தாளியா வந்தவங்கள நான் எப்படி அங்க வச்சு திட்ட முடியும்? அதனாலதான் அவங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்க பேசின பேச்சுக்கு என்ன விட்டா அவங்களுக்கு தூக்கு தண்டனையே வாங்கி கொடுத்திருப்பேன். சொந்தங்கிற விலங்க போட்டு என்ன சூழ்நிலை கைதியா நிக்க வச்சுட்டாங்க. சரக்க போட்டாதான் ஈவிரக்கம் பார்க்க மாட்டோம்ல, அதான் போட்டுட்டு போய் பெரட் எடுத்துட்டேன். நான் குடிச்சதுக்கு என்ன டிஸ்மிஸ் பண்ணுன்னா பண்ணுங்க மாமா. நீ குடிச்சிட்டு வந்ததுக்கு உன்னை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு மட்டும் அதிகாரம் கொடுத்திருந்தா உனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருப்பேன் மச்சான், ப்ரமோஷன் கொடுத்திருப்பேன். நான் செய்ய முடியாதத நீ செஞ்சிட்ட மச்சான். மனசை காயப்படுத்திட்டாங்க மச்சான். ரொம்ப வலிச்சுது. ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சிய சரியான ஒருத்தருக்கு தான் கட்டி கொடுத்திருக்கேங்கிறத
இன்னொரு முறை நீங்க நிரூபிச்சிட்டீங்க மச்சான், நிரூபிச்சிட்டீங்க. பைரவி அக்கா, வாசிதா, குழந்தைக்கு வச்சிருந்த பால் கெட்டு போயிடுச்சு. குழந்தை பசியால பால் கழுவுது, கொஞ்சம் பால் இருந்தா கொடுங்கக்கா. ஐயோ பால் இல்லையே, இன்னும் பால்காரன் கூட வரல. ஓ அப்படியா? சரி நான் வரேன். சீதாக்கா, என்னக்கா காலையிலே வந்துட்டு போறீங்க? குழந்தைக்கு பால் வேணும் சிவகாமி, இருக்கா? இருக்கான்னு தெரியல, இருங்க பாத்துட்டு சொல்றேன்.